உன்னை வீட்டுக்கு தேடி வந்து அடிப்பேன் அப்படின்னா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சுட்டு ஏரியா விட்டு தாண்டிடுவீங்களா அப்படின்னா. ஆனால் இப்போ என் பின்னால் தமிழ்நாடே இருக்கு சார், பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம விஜயனானா ஒரு 5 மணி நேரமாக நிற்காங்க. தொண்டர்களும் சரி விஜயனும் சரி ரொம்ப நேரம் நிற்காங்க. ஆனால் உங்களுக்கு கால் வலிக்கலையாண்ணா? நான் அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ நேரமும் நம்ம எல்லா அண்ணனும் இங்கே நின்றுட்டு தான் இருந்தாங்க. இப்போ அந்த ஆட்டோ குறைய பேர் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இது பண்ணுறாங்க. நம்ம அடுத்த வருஷம் எப்படியும் சிஎம் சிம்மாசனத்தில் நம்ம ஏற்றிடுவோங்கிறது உறுதி. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் கிராமத்துலேருந்து பிரஸ்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வரேன். காலைல அதில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எல்லோரும் ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு நிற்போம், அப்படி வாங்கிட்டு போய் உட்காந்துரும். சார் நம்ம விஜயனானா ஒரு 5 மணி நேரமாக நிற்காங்க. தொண்டர்களும் சரி நம்ம விஜயனும் சரி ரொம்ப நேரம் நிற்காங்க. ஆனால் உங்களுக்கு கால் வலிக்கலையாண்ணா? நான் அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ நேரமும் நம்ம எல்லா அண்ணனும் இங்கே நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அந்த ஆட்டோ குறைய பேர் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இது பண்ணுறாங்களே. நம்ம அடுத்த வருஷம் எப்படியும் சிஎம் சிம்மாசனத்தில் நம்ம ஏற்றிடுவோங்கிறது உறுதி. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்த எங்கள் அம்மா அப்பா, ஸ்கூல் மெம்பர்ஸ், எங்கள் டீச்சர் ஸ்டாஃப்ஸ், இந்த தூத்துக்குடி மாவட்ட செயலர் அஜிதா அந்த மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் சாருக்கு ஒன்று நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் மேக்ஸ் சார் வந்து என்னை எப்படி நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுவாங்க. ஆனால் நான் வந்து 100க்கு 98 99 எடுத்தேன்னா என்னை ஃபெயில் ஆனவருக்கு அடி விடுற மாதிரி எனக்கு அடி விடும். அந்தளவுக்கு அடிப்பாங்க. அதான் பப்ளிக் எக்ஸாமில் சொன்னாங்க, நீ 100க்கு 100 எடுக்கலான்னா உன்னை வீட்டுக்கு தேடி வந்து அடிப்பேன் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சுட்டு ஏரியா விட்டு தாண்டிடுவீங்களா அப்படின்னா. உடனே அதான் நானா 100 எடுத்துட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என் பின்னால் தமிழ்நாடே இருக்குது சார், பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு. ரொம்ப நன்றி.